சரி, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். ம். கௌரி, நம்ம மாடு கண்ணு போட்டுருச்சா? ஏய், உன்னதான் கேக்குறான்ல, என்னடி ஒரு மாதிரியா இருக்க? என்ன இது? படி. என்னடி இது? லவ் லெட்டர் மாதிரி இருக்கு. யார் எழுதுனது? எனக்கு எப்படி தெரியும்? நீதான் சொல்லணும். என்னடி பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? யார் இந்த லவ் லெட்டர் எழுதுனாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நிஜமாவே இந்த லெட்டர் பத்தி உனக்கு எதுவும் தெரியாதா? சத்தியமா தெரியாது. உனக்கு தெரியாதுன்னா இந்த லெட்டர் எப்படி உன் புக்ல வந்தது? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அப்பா உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. தயவு செய்து அதை கெடுத்துடாத. அடி பாவி, மோசம் பண்ணிட்டு எடி. அம்மா, எனக்கும் இந்த லெட்டருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. இது எப்படி என் புக்குக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுமா. நிறுத்தடி. ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு 100 பொய் சொல்லாத. அந்த மனுஷன் என்னடானா வாய கட்டி வயித்த கட்டி குருவி சேர்க்கிற மாதிரி ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து உன்னை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. நீ என்னடானா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம லவ் பண்ணிக்கிட்டு திரியிறியா? இவனுக்காக மருந்து குடிச்சிட்டு கெட்டு போன சாப்பாட சாப்பிட்டேன்னு நாடகம் ஆடுறியா? ஐயோ அம்மா, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியலம்மா. சத்தியமா சொல்றேன், இந்த லெட்டருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதை என்ன நம்ப சொல்றியா? சம்பந்தம் இல்லன்னா இது எப்படி உன் புஸ்தகத்துக்குள்ள வந்துச்சு? நீ நம்புறியோ இல்லையோ, அதாம்மா உண்மை. உண்மையோ பொய்யோ எனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். உங்க அப்பா உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கைக்கு பங்கம் வர மாதிரி நீ நடந்துகிட்ட அந்த மனுஷன் நெஞ்சு வெடிச்சு செத்துருவாரடி. உன்னை கையெடுத்து கும்பிடுற. என் தாலிய பறிச்சிடாதடி, பறிச்சிடாத. அம்மா, ஐயோ, என் மேல தப்பு இல்லைன்னு நான் எப்படி நிரூபிப்பேன்னு தெரியலையே.
விஜய், ரொம்ப தேங்க்ஸ் ரேணு. எதுக்கு? இல்ல கோவலம் தீர்ந்து என்ன பார்க்க வந்திருக்கல்ல, அதுக்கு காரணம் நீ இல்ல, அப்புறம் நீ எழுதின லெட்டர். ரொம்ப தேங்க்ஸ்டா சூர்யா. லெட்டர்ல எழுதிருக்கிறதெல்லாம் நிஜமா விஜய்? உண்மையிலேயே நீ என்ன அந்த அளவுக்கு லவ் பண்றியா? அப்படின்னா இன்னும் என் மேல உனக்கு நம்பிக்கை வரல? ஏய், அப்படிலாம் இல்ல விஜய், சும்மா தெரிஞ்சுக்கதா கேட்டேன். இல்ல ரேணு, நீ என் காதல இன்னும் புரிஞ்சுக்கவே இல்ல. அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி சந்தேகம்லாம் வருது. அது உன் தப்பு இல்ல ரேணு. எனக்கு தான் என் காதலை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. என்ன பண்றது, நான் சாதாரண மனுஷன் தானே. ஆஞ்சநேயர் மாதிரி என் மனசுல நீதான் இருக்கன்னு நெஞ்சு கழிச்சு காட்டவா முடியும்? நீ என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு விஜய். ஆனா கூடவே பயமாவும் இருக்கு. ஏன்? ஒருவேளை நம்ம காதல் ஜெயிக்கலன்னா? அப்படிலாம் சொல்லாத ரேணு, என்னால அதை தாங்கிக்க முடியாது. நீ மட்டும் எனக்கு கிடைக்கலனா நான் செத்துருவேன். நம்ம விஷயத்த நான் எங்க வீட்டுல சொல்லிட்டேன் ரேணு. அவங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நீயும் உங்க வீட்டுல சொல்லிட்டேனா நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு ஈஸி இல்ல விஜய். எங்க அப்பாவோட சூழ்நிலையை பார்த்துதான் பேசணும். அதுவும் இப்ப பேச முடியாது. இந்த வருஷம் லாஸ்ட் செமஸ்டர் முடிச்சிட்டு காலேஜ் லீவ் விட்டதுக்கு அப்புறம் தான் பேச முடியும். ஏன் அவ்வளவு நாள் தள்ளி போடணும்? அவர்கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கிட்டேனா கல்யாணத்தை வேணா காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம்ல. அதுலதான் சிக்கலே இருக்கு. நம்ம விஷயத்த கேட்டு சம்மதம் சொல்லிட்டாருன்னா ஓகே. ஒருவேளை வேற மாதிரி முடிவு எடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாவே இருக்க முடியாது. ஹவுஸ் அரெஸ்ட் தான். உங்க அப்பா உன் விருப்பத்துக்கு மாற எதுவும் செய்ய மாட்டாருன்னு சொன்ன. இது வரைக்கும் அப்படி நடந்துக்கிட்டது இல்ல, அதனால சொன்னேன். ஆனா கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா எப்படி நடந்துப்பாருன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒருவேளை நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா சம்மதிக்கலனா என்ன பண்றது? அவர் பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஷாக் ஆகாத விஜய், நடக்கும்னு நான் சொல்லல. ஆனா எல்லாத்துக்கும் தயாரா இருந்தா நான் சொல்றேன். இங்க பாரு விஜய், இந்த ரோமியோ ஜூலியட் காதல் கதையெல்லாம் ஜஸ்ட் படிக்கிறதுக்கும் சினிமால பாக்குறதுக்கு மட்டும்தான். ரியல் லைஃப்ல இதெல்லாம் செட் ஆகாது. உன்னை எனக்கு பிடிக்கும் விஜய். என் அப்பா என் கல்யாண பேச்ச எடுக்கும்போது கண்டிப்பா நான் உன்னை பத்தி சொல்றேன். அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா அழுத அடம் பிடிப்பேன், சாப்பிடாம போராடுவேன். பட் இது எல்லாமே என்னால ஒரு லிமிட் வரைக்கும் தான் பண்ண முடியும். அதுக்கு மேலயும் அவர் உன்னை மாப்பிள்ளைய ஏத்துக்கலன்னா அவரே ஜெயிச்சுட்டு போட்டுன்னு நான் விட்டு கொடுத்துருவேன். ஏய், இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்ற? இல்லடா, ஐம் வெரி சீரியஸ். எங்க அப்பாவை மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். பட் எங்க அப்பா சம்மதிப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஜஸ்ட் வெயிட். அக்கா, சாரிக்கா, என்னால தானே அம்மா உன்னை திட்டினாங்க. நான் அந்த லெட்டரை பிரிக்காமலே இருந்திருக்கலாம். நீ பிரிச்சது தப்பில்லடி. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதான் வேதனையா இருக்கு. வேதனை உனக்கு மட்டும் இல்லக்கா, நீ பண்ணதை நினைக்கும் போது எங்களுக்கும் தாக்கா வேதனையா இருக்கு. அப்போ ஏண்டி என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? சரிக்கா, நான் நம்புறேன். ஆனா அந்த புத்தகத்துல எப்படிக்கா லெட்டர் வந்தது? அதாண்டி எனக்கும் தெரியல. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஹாஸ்டல்ல யாராவது அந்த லெட்டரை என் புக்ல வச்சிருக்கலாம்ல. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி கூட நடந்திருக்கலாமோ? நடந்திருக்கலாமோ இல்ல, அதுதான் நடந்திருக்கு. ஏய் கௌரி, சாப்பிட வா. அவளையும் வர சொல்லு. சரிம்மா.
எனக்கு பசி இல்ல, நீ போய் சாப்பிடு. என்னவா என்னவா அவளுக்கு? ஏன் சாப்பாடு வேண்டாங்கற? வேண்டாம், அவ்வளவுதான். என்ன உண்ணாவிரதமா? அப்படிதான் வச்சுக்கோங்க. ஐயோ, ஏண்டி இப்படி அடம் பிடிக்கிற? அப்பா இப்ப வந்தாருன்னா என்ன ஏதுன்னு கேப்பாரு. என்னால மறைக்க முடியாது, நான் உண்மையை சொல்லிடுவேன். நீங்க என்ன சொல்றது? நானே சொல்றேன். எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. அப்பா நிச்சயமா என்ன நம்புவாரு. ஐயோ, பைத்தியக்காரி மாதிரி பேசாத. அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் உன்னால காலேஜுக்கே போக முடியாது. பேசாம சாப்பிடவா? உங்களுக்கு தான் என் மேல நம்பிக்கை இல்லையே, அப்புறம் எதுக்கு என்ன சாப்பிட கூப்பிடுறீங்க? 20 வருஷமா வளர்த்த என்ன விட ஒரு பேப்பர் தானே உங்களுக்கு முக்கியமா போயிடுச்சு. அந்த பேப்பர் தானே நம்புறீங்க. ஆமாம்மா, அக்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஹாஸ்டல்ல யாராவது அக்கா புக் எடுத்து பாத்திருப்பாங்கல்ல, அவங்க யாராவது லெட்டர் எடுத்து வச்சிருப்பாங்கல்ல. இப்ப 2 பேருமே என்ன தாண்டி பண்ண சொல்றீங்க? என்ன நம்புறேன்னு சொல்லுங்க, வேற ஒண்ணும் வேணாம். சரி, நம்புறேன். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? ஒண்ணும் இல்லைங்க, நான் சாப்பிடவான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவ வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, அவ்வளவுதான். என்னம்மா? ஒண்ணும் இல்லப்பா, பசி இல்ல. பரவாயில்லம்மா, ரசமாவது போட்டு கொஞ்சம் சாப்பிடு. லட்சுமி கூட்டிட்டு போ. சரிங்க. ஆ. வா. என்னங்க விஜய் வந்துட்டான், வாங்க. வரேன். சீக்கிரம் வாங்களே, வாங்க. வந்துட்டேன். விஜய், என்னப்பா பேசுனியா? என்ன நான் கேக்குறேன், நீ பேசாம இருக்க? என்னடா மறுபடியும் அந்த பொண்ணு கூட சண்டையா? டேய், அடங்கி போக வேண்டிய இடத்துல அடங்கி தாண்டா போகணும். அங்க போய் நான் தான் பெரிய ஆளுன்னு நடந்துக்கிட்டா இப்படித்தான் ஆகும். அந்த பொண்ணு எவ்வளவு ஆசையா பேசணும்னு வான்னு கூப்பிட்டா, அவகிட்ட போய் சண்டை போட்டு வந்துட்டியா? ஐயோ, அப்ப அந்த 100 கோடி ரூபாய் நமக்கு கிடைக்காதா? ச்சே, நீ எல்லாம் உருப்படுற பிள்ளையா? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஏன்பா, நான் ரேணுவோட சண்டை போட்டு வந்து உங்ககிட்ட சொன்னா இல்ல நீங்க தான் வந்து பாத்தீங்களா? அப்போ நீ ரேணுகா கூட சண்டை போடலையா? அம்மா, நான் யாரு கூடயும் சண்டை போடலமா. அப்பா, நீ ரேணுகா கூட சண்டை போட மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம், அதனாலதான் கேட்டேன். நல்லா சமாளிக்கிறமா. சும்மா ரெடி, இவ ஒருத்தி. ஏன்பா, நீ ரேணுகா கிட்ட பேசுனியா? கல்யாண விஷயமா என்னப்பா சொன்னா? அவளுக்கு சம்மதம் தானே? நீ வேறமா, அவ சொதப்பல்ல எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா சொன்னா? அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான். ஆனா அவங்க அப்பா சம்மதம் இல்லாம அவ கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாளாம். சரி, உங்க அப்பா கிட்ட போய் பேசுன்னு சொன்னா அதுவும் இப்ப பேச மாட்டாளாம். இந்த வருஷம் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசுவாளாம். ஏன்பா, ஒருவேளை அவங்க அப்பா முடியாதுன்னு சொல்லிட்டா? அதத்தான் நானும் கேட்டேன். என்னடா சொன்ன? அவங்க அப்பா சம்மதிக்கலன்னா நான் அவளை மறந்துடணுமா? ஆனா அவங்க அப்பா கண்டிப்பா அவ விருப்பத்துக்கு எதிரா எதுவும் சொல்ல மாட்டாருன்னு வேற சொல்றா. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஆனா எனக்கு புரிஞ்சிடுச்சு. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழிப்பா? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னால நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். அந்த பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான்னு இல்ல, ஆமா. அது உண்மையா? ஐயோ, அதெல்லாம் உண்மைதான்ப்பா. ஆனா அதை விட அவங்க அப்பாவோட வார்த்தைக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பேன்னு சொல்றா. டேய், அது பிரச்சனையே இல்லடா. டேய், அந்த பொண்ணு தமிழ்நாட்டுல பிறந்த பொண்ணு தானே? ஆமாப்பா, தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு கிராமம். அவங்க அப்பா எம்பி ஆன உடனே பாம்பேக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க. அதுதான்டா நமக்கு வேணும். நான் ஒரு பிளான் சொல்றேன், அது மட்டும் நாம நினைச்ச மாதிரி நடந்துட்டா ஐயோ
அந்த 100 கோடியும் ஐயோ. நமக்கு தான். பெரிய சிஐடி சங்கர் 100 கோடி ரூபாய் அப்படியே தூக்கிட்டு வர போறாரு. பெருசா பில்டப் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நேரடியா விஷயத்துக்கு வாங்க. சொல்றேன் நாம அடுத்த வாரம் நந்தீஸ்வரர் கோயிலுக்கு போய் பிச்சை எடுக்க போறோமா? ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்றோம். எதுக்குப்பா? ஏய், குறுக்க பேசாத, கவனமா கேளு. ம். எப்படியாவது நீ அந்த பூஜைக்கு ரேணுகாவை தள்ளிட்டு வந்துடுறா. எதுக்கு? அங்க வச்சு விஜய்க்கும் ரேணுகாவுக்கும் சினிமாவுல வர்ற மாதிரி கட்டாய கல்யாணம் பண்ண போறோமா? கிட்டத்தட்ட அப்படித்தான். ஆனா கட்டாய கல்யாணம் இல்ல, எதிர்பாராத கல்யாணம். புரியல இல்ல? புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம விஜய் அந்த பூஜையில வச்சு ரேணுகா கழுத்துல ஒரு மாலையை போட வைக்கணும். அந்த மாலை வெறும் மாலை இல்ல, அந்த மாலைக்குள்ள ஒரு தாலியை ஒளிச்சு வைக்கணும். விஜய் ரேணுகா கழுத்துல மாலையை போடும்போது அந்த தாலியும் சேர்ந்து விழுந்துரும். நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுகளோட தாலி சென்டிமெண்ட் தெரியுமில்ல, அதுவும் அவ பக்கா தஞ்சாவூர். அந்த நிமிஷத்துல இருந்து ரேணுகா விஜயோட மனைவி ஆயிடுவா. நம்ம கிட்ட சொல்லாம தாலியை கட்டிட்டான்னு ரேணுகா முதல்ல கோவப்பட்டாலும் அந்த தாலியை கழட்டி வீச மாட்டா. கழட்டி வீச மாட்டா. சூப்பர் ஐடியாங்க. இந்த வருஷத்திலேயே இப்பதான் சூப்பரான ஐடியா சொல்லிருக்கீங்க. ஆனா அது கரெக்டா நடக்கணுமே. நடக்கும், அது நம்ம கையில தான் இருக்கு. எல்லாத்தையும் பிளான் பண்ணி நடத்தணும். டேய், என்னடா யோசனை? சொல்லுங்கப்பா. நீ என்ன பண்ற? முதல்ல அந்த ரேணுகாவை அந்த ஸ்பெஷல் பூஜைக்கு வரவழைச்சிரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். Done. Done. டன்னுடு. And the product has to be manufactured under the conditions of the regulations which is given by the government. Yeah, and this has to be taken to the. அக்கா சொல்லு. என் மேல உனக்கு எந்த கோவம் இல்லல்ல? எதுக்கு? இல்ல, என்னால தானே அம்மா உன்னை திட்டினாங்க. நான் ஏற்கனவே உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரே வழி, நம்மள சங்கடப்படுத்துற விஷயங்களை உடனே நம்ம மறந்துடணும். நல்ல விஷயங்களையும் நம்மள சந்தோஷப்படுத்துற விஷயங்களையும் மறக்கவே கூடாது. அப்படின்னா அம்மா சொன்னதை மறந்துட்டியா? அப்பவே மறந்துட்டேன். அம்மா மேல உனக்கு எந்த கோவமும் இல்லையா? கோவம்லாம் இல்ல. அம்மா என்ன போய் சந்தேகப்பட்டுட்டாங்களேன்னு வருத்தமா இருந்தேன். ஆனா அத அப்பவே மறந்துட்டேன். உன்னால மட்டும் எப்படிக்கா இப்படிலாம் முடியுது? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நம்மள திட்டாங்களேன்னு வருத்தப்படுற அதே நேரம் ஏன் திட்டினாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சா போதும். நம்ம மேல இருக்கிற கோவத்துல திட்டுறாங்களா இல்ல அக்கறையில திட்டுறாங்களான்னு புரிஞ்சிரும். எனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, நம்ம குடும்ப கௌரவம் கெட்டு போயிடக்கூடாதுங்கிற அக்கறையில திட்டினாங்க. அத நினைச்ச அம்மா மேல கோவம் இல்ல. ஆமா, நான் கோவமா இருக்கேனா இல்லையான்னு நீ எதுக்கு விசாரிச்ச? அது வேண்டாம் விடுக்கா. ஏய் சொல்லுடி. இல்ல, என் ஃப்ரெண்டு கவிதா இருக்கால, அவ வீட்டுக்கு போனா அவ தங்கச்சி நிர்மலால லேப்டாப்ல நிறைய வீடியோ கேம் வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. அதான் இதுலயும் இருக்குமான்னு கேட்க வந்தேன். அவ்வளவுதானே, நீயே எடுத்து பாரு. உனக்கு ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொன்ன. அதை இப்ப பண்ண மாட்டேன், நீ கொஞ்ச நேரம் எடுத்து விளையாடிக்கோ. இது ஓபன் ஆவலே, பாஸ்வேர்டு கேக்குது. பாஸ்வேர்டு தானே, போடு. நீ என்ன பாஸ்வேர்டு வச்சிருக்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? கண்டுபிடி. அக்கா சொல்லுக்கா. கண்டுபிடி. என்ன கண்டுபிடிக்கணும்? அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த லேப்டாப் ஓபன் பண்ணனும்னா பாஸ்வேர்ட் போடணும். என்னன்னு கேட்டா கண்டுபிடின்னு சொல்றா. கண்டுபிடிக்க வேண்டியதானே? தெரியலையே. அப்பா யோசிக்காமலே தெரியலன்னு சொல்றா. அதுக்கு பேரு சோம்பேறித்தனம் தானே. நான் சோம்பேறியாவே இருந்துட்டு போறேன், பாஸ்வேர்ட் மட்டும் சொல்லு. சொல்ல முடியாது. சரி, நானே கண்டுபிடிக்கிறேன். என்னடி, யாரு தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க?
அது ஒண்ணும் இல்லம்மா, அக்காவோட லேப்டாப்ல பாஸ்வேர்டு இருந்தாதான் ஓபன் பண்ண முடியும். அது என்னன்னு தெரியாம யோசிச்சிட்டு இருக்கேன். என்னது? அப்படின்னா என்னங்க? அதான் எனக்கும் புரியல. சுத்தம். அது வந்து நீ சொல்ல மாட்டல, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப பாரு ஓபன் ஆகும். ANNAMALAI. அக்கா ஓபன் ஆலக்கா. ப்ளீஸ்கா, என்ன பாஸ்வேர்டுன்னு சொல்லுக்கா. ம் சரி, நான் ஸ்பெல்லிங் சொல்றேன், அடி. ம். A A P P P P A. A. அப்பா, ஐ ஓபன் ஆயிடுச்சு.